மக்களே நேற்றுக்கு ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ராணா விக்சன் ஆகும்போது ராணா அப்படிங்கிற கார்டு காட்டும்போது இப்படி வந்து கை தட்டிட்டாங்க, அதில் சௌந்தர்யாவுடைய வன்மை வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராணா வந்து ஸ்டேஜில் நின்று சௌந்தர்யாவோட பேசிகிட்டு இருக்கான். அப்போ சௌந்தர்யா ராணாவை கொடுத்த பதில் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாதவங்க, அவங்க ஒரு நாய், அவங்க வாழவே தகுதி இல்லை, அவெல்லாம் ஒரு பெண்ணா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போட்டு சௌந்தர்யாவை என்னென்னா கேரக்டர் அசாசிஷன் திருப்பி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட கேரக்டர் என்ன அப்படின்னா, எதாக இருந்தாலும் நேராகவே சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்தை நேராக பேச தைரியம் உள்ள சௌந்தர்யா நேராக சொல்லிடும். பின்னாடி போய் பேச இந்த கண்ணியம் போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத நடிக்கிறேன்னு அவனு சொல்லியிருப்பான். ஆனால் என்னென்னா நேராக சொல்லாமல் பின்னாடி போய் சொல்லுவான். நேராக என்ன பண்ணுவான்னா கண்ணியை வந்து அவன் ரணவு மேலே கை போட்டு, அப்பா உனக்கு அடிபட்டுருச்சே, உனக்கு மட்டும் இப்படி உண்மையாக அடிப்படல அப்படின்னா 4 பேர் என்ன பேசியிருப்பாங்களோ அப்படின்னு நடிப்பான். இவனும் அதை தான் பேசியிருப்பான். அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து பேச தெரியாது, நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க. சரி, அப்படி அவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு சொல்லது. ஏன்னா ஷோ பார்க்கல, சவுண்டை வந்து திட்டணும் அப்படிங்கிறதுக்காக திட்டிகிட்டே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து நான் தான் எல்லாத்தையும் வந்து இரிட்டேட் பண்ணுவேன், என்ன இரிட்டேட் பண்ண நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்த மாதிரி இருந்துச்சு, நீ தெரியணும்னு ஆசைப்பட்ட, நீ வந்து தெரிஞ்சிட்ட, அதனால் வெளியே போய் நீயா இருப்பேன் நான் நம்புகிறேன், நீ போனதெல்லாம் எனக்கு ஹாப்பி அப்படின்னாங்க. இந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? அவனே வெளியே போய் என்ன சொல்கிறான், நான் தெரியணும் அப்படிங்கிற பண்ணேன், ஆமாம் நான் அடித்தேன், தெரியணும் அப்படிங்கிறதா பண்ணேன்னு அவனே சொல்கிறானே. அப்போ அதானே திருப்பி சொல்கிறாங்க. இது ஏதோ பெரிய தப்பு மாதிரி, மற்றவங்க மாதிரி ராணவ் நீ படம் வந்து வெளியே 100 நாள் ஓடிடணும், நீ நடித்த படம் அப்படி இப்படி நான் பேச முடியும்? மனசில் என்ன இருக்கோ அதான்டா பேச முடியும். இதுலேயாடா தப்பு கண்டுபிடிச்சிங்க, இது ஏன்னா குத்தமரம் கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் கை தட்டுறது. ஆமாம், அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இவன் இவ்வளோ நாள் வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டுது, சின்ன விஷயம் புரிய மாட்டுது. அதாவது சௌந்தர்யா சொல்கிறாங்க ஒரு விஷயம், டான்ஸ் இப்படி ஆடுறா அப்படி ஆடுறா அப்படின்னு சொல்கிறாங்க, நடுவுன்னு ஆட சொல்கிறாங்க. அப்புறம் சௌந்தர்யா சுய புத்தி இல்லை, நீ வந்து முத்து சொல்கிறத கேட்டு ஆடுறா கேட்குற அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்குது? பைத்தியக்காரனால தான் இப்படி பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் இவன் சௌந்தர்யாவை தான் ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வச்சானா இவன் தெரிஞ்சான். பைத்தியக்காரங்களே, நீங்கள் உண்மையாலுமே வந்து மனுஷனாக இருந்தால் சவுண்டை திட்டுறவனுங்க அந்த மேனேஜர் டாஸ்கில் போய் பாருங்கள், நைட்டு என்ன பிளான் போடுறான்னு சொல்லி. சௌந்தர்யா நம்ம ட்ரிகர் பண்ணிவிட்டால் அது வந்து கற்றும் நம்மளுக்கு கண்டென்ட்னு. இதை விட கேவலமாக ஒருத்தன் தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணவன் தான் இந்த பையன். அப்போ இவன் போகும்போது ஹாப்பியாக கை தட்டாமல் என்ன சிரிச்சுக்கிட்டு இல்லை என்ன அப்படி ஷோவை போட்டுக்கிட்டு கண்ணியை மாதிரி இப்படியே உட்கார முடியும்? இதே பவித்ரா போனாங்கன்னா இப்படி உட்காருவாங்க. போடா போய் வேலையை பாருங்கடா, நீங்கள் திட்டுறனால ஒன்றும் சௌந்தர்யாவுக்கு ஒன்றும் ஆயிர போகிறதில்லங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.